சேலத்தில் சாயப்பட்டறையில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கருகிய பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். சேலத்தில் இயங்கி வரும் அனுமதி பெறாத சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் அந்த பகுதியில் ஏரிகள் மாசமடைகின்றன. இதனால் ஏரிகளை சார்ந்துள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டு பயிர்கள் கருகி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கருகிய பயிர்கள் மற்றும் மாசடைந்த நீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் இன்று மனு அளித்துள்ளனர். மிச்சாங் புயலால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் சட்டத்துக்கு விரோதமாக சாய ஆலைகளிலிருந்து கழிவுநீர் வெளியேற்றதுனால கடுமையான விவசாய பாதிப்பு. திருமணிமுத்தார், ராஜவாய்க்கால் மற்றும் அதனுடைய கிளை வாய்க்கால் அதிக அளவு நைட்டு பகலுமா விடுறதுனால எங்களுக்கு விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலைமை. சோளப்பயிர்களை விதைச்சு இந்த சோளப்பயிர் விட்ட தண்ணி பாருங்க ஒரே தண்ணியில கருகி போச்சு. மழை அதிகம் வந்ததுனால இவ்வளவு கழிவுநீர் உங்களுக்கு சாயப்பட்ட தண்ணி போனதுனால பாதிப்பு இல்லாத இருந்தது. மழை 2 வாரமா இல்லாதனால தண்ணி ஒரே தண்ணி விட்டனால விவசாயி ஆடு மாட்டுக்கு தீனி கருகி போச்சு. இது சம்பந்தமா எங்களுக்கு மாசு கட்டுப்பாடு வாரி நடவடிக்கை எடுக்கணும். பறக்கும் படை மாசு கட்டுப்பாடு சந்திச்சு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சி சந்திக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். விவசாயிகள் இதே நிலைமை நீடிச்சதுன்னா ஒரு 40 கிலோமீட்டர் மேல ஒரு பயிர் கூட முளைக்காது. இந்த கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் சேலம் வரப்ப நாங்கள் மனு கொடுத்தோம். நடவடிக்கை எடுத்தாங்க. திருப்பி 3 மாசம் சிறப்பா இருந்தது. மீண்டும் இதே மாதிரி பழைய மாதிரி ஆகிட்டே இருக்குது. எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து ஒரு பட்டம் 100 பட்டம் உருவாகுது. சுத்திகரிக்கப்படாத சாய ஆலைகளை கண்டறிஞ்சு முழுமையா ரத்து பண்ணு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக்ஜாம் புயல்னால அதிக அளவு பாதிப்படைஞ்சதுனால நெல் அறுவடைக்கு தயாரிந்த நெற்கதிர்கள் மழை வெள்ளத்தில் சேதமடைஞ்சதுக்கு ஏக்கராக 25,000 மாண்பு முதலமைச்சர் இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு சேர்ந்த விவசாயிகளுக்கு அரசு முன்னு நின்று பயிர் காப்பீட்டு வாங்கி கொடுக்குன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.